வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 24/7/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். 6வது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றால்தான் மனிதனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியும் வாழும் பண்பு அமையும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம், சிதறுவதே ஐயுணர்வென்று உணர்ந்து கொள்வோம். உந்த குண்டலனி புருவ மைய தூர்வெறும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3 ஒழுங்கு செய்வோம் என்று சுவாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி வாழ்க்கை தத்துவத்துல அறிவின் உயர்வு நிலை படிகள் 3 என்று சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பழக்கம், நம்பிக்கை. பழக்கத்தோடு நம்பிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளக்கம், முழுமை என்று சாமிஜி சொல்லுவாங்க. நாம இந்த பிறப்பு என்பது தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல அந்த முதல் மனிதன் தொட்டு இன்று வரை நாம தாய் தந்தை வரை நமக்கு வந்த ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்து நாம இந்த பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதரிடமும் இந்த தொடர்ந்து வந்த அந்த சஞ்சித மூட்டை என்பது ஒன்று இருக்கு. உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து மேல்பதிவாக போட்ட பதிவு என்ற வந்த பதிவும் இரண்டும் இருந்து நம்முடைய ஆகாமியமாக சஞ்சித பிரார்த்த பதிவு ஆகாமியமாக நாம் செயல் செய்து கொண்டிருக்கிறோம். சுவாமி நமக்கு முதல்நிலை அகத்தாய்வுல 2 சிறப்பு தவங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு பஞ்சேந்திரிய தவம், இன்னொன்னு பஞ்சபூத நவக்கிரக தவம். ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 தன் மாத்திரைகள் மூலமாக நம்முடைய கருமையத்தில் பதிந்திருக்கக்கூடிய ஓரறிவு முதல் 5 அறிவு விலங்கு வரையிலும் தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அது தேவையற்ற களங்க பதிவுகளை நீக்கிக் கொண்டா நம்முடைய 6வது அறிவினுடைய பூர்ணத்துவம் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நிலையில ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்கள், அதே போல வான்கோள்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த காந்த அலை ஒவ்வொன்றையும் நாம ஏற்றுதான் நாம் அந்த காந்த அலை கதிர்களை நம்மோடு இணைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதற்காக பஞ்சபூத நவகிரக தவம் என்ற அந்த சிறப்பு தவத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இந்த 5 புலன்கள்ல பதிந்திருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கருமைய பதிவுகளை நாம நீக்கிக் கொண்டா மட்டும்தான் நம்மளால அந்த 6வது அறிவினுடைய பூரணத்துவத்தை நாம உணர முடியும். அறிவு மையமான புருவ மையத்துல நாம மனதை வைத்து நம்ம வாடும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பம் தராத அளவுல நாம ஒரு தெய்வீக தன்மையான அன்பும் கருணையோடு நாம வாழலாம். சாமிஜி சொல்லுவாங்க, பஞ்சேந்திரிய தவத்துல விளக்க கொடுப்பாங்க. வான்காந்தம், ஜீவகாந்தம், பஞ்சபூதம், பஞ்சதன் மாத்திரை, உணர்வு, புலன்கள், அறிவு, அனுபவம், ஜீவகாந்த செலவை குறைத்தல், இன்பம், துன்பம், புலன் மயக்கம், விழிப்பு நிலை, அளவுமுறை, மெய்யுணர்வு என்ற இந்த 16 விளக்கங்களை நமக்கு கொடுப்பாங்க. இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. அது பஞ்சதன் மாத்திரையாக 5 புலன்கள் மூலமாக நாம வெளியில இருக்கக்கூடியத வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக
மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகி விடுகிறது. நமக்கு இந்த பஞ்சபூதம் பஞ்சதன் மாத்திரை, வான்காந்தம், ஜீவகாந்தம். வெளியில வான்காந்தத்துல அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் நம் உடலுக்குள்ள அந்த 5 பூதத்தின் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். நாம உணர்வு புலன்கள் 5 புலன்கள் மூலமாக அறிவு அனுபவமாக செயல் செய்து கொண்டே இருக்கு. ஜீவகாந்த செலவு நாம உணர்ச்சி நிலையில அளவுமுறை மீறி மாறி செய்யும் போது அது உணர்ச்சி நிலை, ஜீவகாந்த செலவு. அதை குறைக்கணும். இன்பம் எது, துன்பம் எது என்பதை புரிந்து வாழணும். சமீன சொன்னாங்க, புலன் மயக்கம், விழிப்பு நிலை, அளவுமுறை, மெய்யுணர்வு. பூர்வ மத்தியில ஆக்னில மனை வைத்து தியான நிலையில நம்ம வாழும் போது இறைநிலை இணைப்போடு நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கும் அந்த ஒரு தெய்வீக தன்மையோடு இருந்து அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.